மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக அமைப்பு திட்டத்தில் புதிய பாணிகள். அலுவலக அமைப்பு திட்டத்தில் புதிய பணிகள். நம்ம ஏற்கனவே அலுவலக அமைப்பு திட்டத்தை திறந்த அலுவலகமாக அமைக்கலாம் அல்லது தனி அலுவலகமாக அமைக்கலாம் என பார்த்தோம். ரெண்டினுடைய நன்மை தீமைகளையும் பற்றி படித்தோம். திறந்த அலுவலகத்தின் நன்மை தீமைகள் எப்போவுமே உனக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு இருக்குமா பாரு. இப்போ புதிய பாணிகள் அப்படின்னு சொல்கிறோம். புதிய முறையில் அலுவலகத்தை எவ்வாறு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு 3 ஹெட்லைனில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். நில வடிவ அலுவலகம். நில வடிவ அலுவலகம். இந்த நில வடிவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேண்ட்மார்க் வச்சு, இப்போ சப்போஸ் நம்ம அலுவலகம் ஒரு 2 சென்ட் இடத்துல ஆஃபீஸ் கட்டியிருக்கலாம், அல்லது ஒரு 5 சென்ட் இடத்துல கட்டலாம். இப்படி இடங்களுக்கு தக்க அந்த அலுவலகத்தினுடைய அமைப்புகளும் இப்போ பாரு, 5 சென்டில் கட்டும்போது அது திறந்த அலுவலகமாக இருக்கலாம். 2 சென்ட்லலாம் நம்ம ஓப்பனாக திறந்த அலுவலகங்கள் வைக்கிறது மிகவும் கடினம். அதான் ஏரியா வைஸ். ஓகே, அதுதான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. நில வடிவ அலுவலகம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்ம தனி அலுவலகத்தை தான் நில வடிவ அலுவலகமாக கருதி கொள்ளலாம். அப்போ இந்த தனி அலுவலகத்தில் என்ன இருக்கும்? அந்த தனி அலுவலக அதிகாரிக்கு தேவையான மேசைகள் தனித்தனியாக இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை பணியாளர்களுக்கும் குழுக்களாக பல்வேறு கோணங்களில் வச்சலாம். இப்போ பாரு, நம்ம ஸ்கூல் எடுத்துக்க ஸ்டாஃப் ரூம் அங்கங்கே என்ன சொல்லலாம் தனியாகவும் இருக்குது. ஆனால் பெரிய காமன் ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாரா ஸ்டாஃப் ரூமை நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா குழுக்களாக பல்வேறு கோணத்தில் நம்ம அமைப்பில் அமைச்சு அதனுடைய செயல்பாடுகளை நம்ம அங்கே இருந்து வேலை பார்க்குறோம். ஓகே, அப்போ இந்த நிலவடிவ அலுவலகம் என்பது தனி அலுவலகம்தான். இதில் தனி அலுவலகத்துக்கு தேவையான மேஜைகள் தனித்தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ பல்வேறு கோணங்களில் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, மேஜைகள் மட்டும் ஒன்று தனித்தனியாக போடலாம், அல்லது குழுக்களாக இருந்து பணியாற்றுவதற்காக பல்வேறு கோணங்கள்னால் பல்வேறு சைஸ் போடும்ல. இப்போ சப்போஸ் அரேஞ்ச்மெண்ட் சேர்ந்தும் போடலாம், தனித்தனியாகவும் இதை பிரித்து போடலாம் இல்லை, பெரிய பெரிய மேஜைகளாகவும் காணப்படலாம். அடுத்து நகர்த்தக்கூடிய தடுப்புகள். நகர்த்தக்கூடியதுனால் ரிமூவ் பண்ணுறது. இப்போ நம்ம சப்போஸ் இப்போ ஒரு இடத்துல அடுத்த இடத்துக்கு மாத்திரம்னா ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வசதியாக உள்ளதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அமைப்புகளில் பொதுவாக நம்மளுடைய மேஜைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உலோகம், மரம், அதுக்கப்புறம் நெகிழ்ச்சித்தன்மை உள்ள என்ன சொல்லலாம்னா கண்ணாடிகள் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்ட இப்போ மேஜைகளாக எங்கலாம். இப்போ இது என்ன சொல்கிறோம் பாரு, நல்லா கவனிச்சிக்க. நிலவடி அலுவலகமும் எதுக்கு தான் பொருந்தும்? தனி அலுவலகத்துக்கு தான். அப்போ இந்த தனி அலுவலகர்கள் வேலை செய்வதற்கு ஏற்ற வகையில் தனி மேஜைகளாகவோ அல்லது நம்ம என்ன பண்ணலான்னா குழுக்களாக பணியாற்றுவதற்காக பல்வேறு கோணங்களில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நில வடிவ அலுவலகம்னு படிக்கிறோம். 2வது நகர்த்தக்கூடிய தடுப்புன்னு சொல்கிறோம். இதுவும் தனி அலுவலகம் அமைப்பதற்கு தான் ஏற்றது. நகர்த்தக்கூடிய வகைகள் அதனுடைய மேஜைகள்லாம் எதால் செய்யப்பட்டிருக்கலாம்னா உலோகம், மரம் மற்றும் கண்ணாடிகளால் தயாரிக்கப்பட்ட மனைகளாக காணப்படலாம். அடுத்து மாணவிகளே, மிகவும் முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன். ஒரு 1 வேர்டு கொஸ்டின் இதில் இருக்குது. மாடுலர் பிரிவுகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 3 மார்க் கொஸ்டின் எப்போவுமே வரும். இந்த மாடுலர் பிரிவு அப்படின்னா மாடர்னைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடுலர் பிரிவில் நமக்கு என்ன சொன்னால் அதிகமாக இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் தங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய அதிக ஆஃபீஸை உருவாக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க இந்த மாதிரி அலுவலகங்களை பயன்படுத்துகிறாங்க. எனவே இந்த மாடுலர் பிரிவு நிறைய அளவில் பிரபலமாகி வருதுன்னு கொடுத்துருவோம். அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 1 வேர்டை நீ நோட் பண்ணிக்கலாம். இந்த மாடுலர் பிரிவில் 4 முதல் 6 அடி உயரமுள்ள குட்டையான தடுப்புகளை கொண்ட மேஜையுடன் இணைந்த கோப்பு அறையை கொண்டதாகும். அதாவது எத்தனை அடின்னு ஒரு 1 வேர்டு கொஸ்டின் வரலாம். 4 முதல் 6 அடி உயரமுள்ள குட்டையான தடுப்பு. 4 முதல் 6. இப்போ ஒன்றும் இல்லை, சில ஹோட்டல்கள் இப்படிலாம் பார்த்தேன்னு சொன்னால் பார்ட்டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லை, ஒன்றும் இல்லை வைர மளிகை, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக பெரிய பெரிய கடைகளில் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் தடுப்பு சுவர்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு அலுவலகம் தான் மாடுலர் பிரிவு. அவங்க ஒரு கட்டடத்தை வச்சுருப்பாங்க. கட்டடத்தில் அங்கங்கே
என்ன சொன்னால் 4 முதல் 6 அடி உயரம் உள்ள அறைகளாக பிரித்து வேலை உட்காந்து செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் தடுப்புகளை கொண்ட இந்த இடத்துல நம்ம வந்து எங்கென்னலாம் இருக்கும், இது வந்து ஆஃபீஸு. ஸோ வந்து நீ அங்கே மேஜையுடன் சேர்ந்த கோப்பு அறை கொண்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதை பொதுவாக நமக்கு என்னென்னா எல் வடிவிலான தட்டையான மேற்பரப்பு உடையவை, எல் வடிவிலான தட்டையான மேற்பரப்பு உடையவைங்கிறத என்ன வச்சுக்க. மாடுலர் பிரிவு அப்போ என்ன வடிவம், எல் வடிவம். எத்தனை அளவு, 4 முதல் 6 அடி உள்ள குட்டையான தடுப்புகளை கொண்ட கோப்புகளும் கொண்ட அறையை கொண்டது. கோப்புகள் வைக்கக்கூடிய வகையில் அது என்ன சொன்னால் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு மாடுலர் பிரிவுன்னு சொல்கிறோம். மனைவிகளையும் திரும்ப ஒரு டோனை சொல்கிறேன். இந்த மாடுலர் பிரிவு வந்து நவீன காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதான் மாடுலர் பிரிவினை கொண்டுட்டு வராங்க. பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய இதை வந்து நிறைய அளவு நமக்கு பிரபலமாகிட்டு வருது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 முதல் 6 அடியில் உள்ள என்ன செய்வாங்கன்னா சுவர்கள் போல் நமக்கு என்ன செய்வாங்கன்னா குட்டையான தடுப்புகளை கொண்ட அந்த மேஜையே நமக்கு ஆயிடுது. குட்டையான தடுப்புகளை கொண்ட மேஜையுடன் இணைந்த கோப்பு அறையை கொண்டது. குட்டையான தடுப்பை வச்சு மறைச்சிருப்பாங்க. மேஜையிலேயே நமக்கு என்ன சொன்னால் கோப்பு ஆவணங்களை வைக்கக்கூடிய வசதிகளை கொண்ட ஓர் அமைப்பு. இது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் எல் வடிவில் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு. அப்போ புதிய பாணிகளில் நில வடிவ அலுவலகம் பார்க்குறோம், நகர்த்தக்கூடிய தடுப்புகள் பார்க்குறோம், மாடுலர் பிரிவுகள் பார்க்குறோம். இந்த மாடுலர் பிரிவு என்பது 3 மார்க் 3 கொஸ்டினும் முக்கியம், 2 ஒன் வேர்டும் அதில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.